அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் விமர்சனம் செய்து கருத்துக்களை பேச ஆரம்பித்த உடனேவே திமுகவினர் அதை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் நேரடியாக ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகூலி, குறிப்பாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள் கூட கூலி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்க. இன்னும் பலருமே சரி, ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் சீமான் அவர்கள் இயங்குறாரு, ஆர்எஸ்எஸ் கொடுத்த ஸ்கிரிப்டை தான் சீமான் அவர்கள் பேட்டிகளில் படிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கும் வகையில் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள் சில உண்மைகளை வெளியே உடைச்சி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த விஷயங்களுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்க்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் பின்னணியில ஆர்எஸ்எஸ் இருக்கு, பாஜக தலைமை இருக்கு அப்படின்னு தான் திமுகவுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வராங்க. சோ இத எப்படி பாக்குறாங்க? குஷியா இருக்காங்க. அது ஆர்எஸ்எஸ்க்கு சம்பந்தம் என்ன இருக்கு? சீமானுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறது ஆர்எஸ்எஸ். டெல்லியில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், கட்சி மேலிடத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஊடகங்களில் சில தகவல்களாக பகிரக்கூடிய நபர் தான் ராஜகோபாலன் அவர்கள். ஸோ அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் வளருவது ஆர்எஸ்எஸ்க்கு சிக்கலாகத்தான் அமைஞ்சிருக்கே தவிர தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுப்பதற்கு ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் முயற்சி செய்யாது. குறிப்பாக இந்த விஷயத்தில் ஆர்எஸ்எஸ் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சீமானுக்கு ஆதரவாக அப்படிங்கிறதான் அவர் வெளிப்படையாக சொன்ன விஷயம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட திமுகவினுடைய விமர்சனத்தை ஒட்டுமொத்தமாக நீர்த்து போக செய்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் சீமான் அவர்கள் இது மாதிரியான தமிழ் தேசிய கருத்துக்களை முன்வைப்பதாக இருக்கட்டும், இல்லை பெரியார் அவர்கள் குறித்த விமர்சனத்தை முன்வைப்பதாக இருக்கட்டும், இது தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பிரபாகரன் அவர்களை தலைமையாக ஏற்று பயணிக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியம் சார்ந்த மக்களிடையே ஒரு பெருமளவு ஒரு வரவேற்பை பெறுகிறது. களத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாரா பிரபாகரா நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சீமான் அவர்கள் இறங்கி சில பிரச்சாரங்களையும் மேற்கொண்டாங்க. இது உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு பெருமளவு ஆதரவை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த அளவிற்கான ஒரு அஜிடேஷனை, இந்த அளவிற்கான ஒரு ரிபல் பார்க்கும் பொழுது நிச்சயமாக டெல்லி வரைக்குமே இந்த விஷயம் போய் சென்றடைஞ்சிருக்கு. சீமான் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுனாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களினுடைய பெயர் நேஷனல் லெவலில் ரீச் ஆகிருக்கு, தேசிய தலைவர்கள் மத்தியில் பேசப்படுறாரு. குறிப்பாக டெல்லியினுடைய அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவலை மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த தகவலினுடைய பின்னணி என்ன, எதனால் இப்படி அவர் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். கடந்த சில வாரங்களாக தமிழக ஊடகங்கள் முழுக்க சீமான் அவர்களினுடைய பெயர் தொடர்ச்சியாக உச்சரிக்கப்படுவதை நாம் பார்த்துருப்போம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த மாதம் முழுக்கவே சீமான் அவர்கள் தான் ட்ரெண்டிங் அப்படின்னு நம்ம ஒரு வரியில் சொல்ல முடியும். இது தமிழக அளவில் மட்டும் கிடையாது, தேசிய அளவிலையும் சீமான் அவர்கள் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இப்போ உறுதிப்பட தெரிய வந்திருக்கு. மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் சமீபத்தில் தனியார் ஊடகத்திற்கு ஒன்றுக்கு கொடுத்த நேர்காணலில் அவர் நாம் தமிழர் குறித்து பல பிரத்யேகமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்காரு. அதில் அவர் குறிப்பாக சொல்லும் பொழுது திமுகவினுடைய இத்தனை ஆண்டு கால அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சீமான் அவர்கள் வந்திருக்காரு. குறிப்பாக இதனால் வரைக்கும் பல்வேறு தலைவர்கள் திமுக குறித்தான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள் மாதிரி திமுகவை வாயில் மீது விரல் வைத்து இப்படி ஒரு கருத்துக்கள் சொன்னது கிடையாது. திமுக எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிறத அப்படி சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்களை எல்லாம் வாயடைத்து விட்டது. இப்பொழுது எங்க போச்சு அந்த திமுகவினுடைய ஊடகங்கள் எல்லாம்? ஏன் நாம் தமிழர் கட்சி பேசுவதற்கு வாயடைத்திருக்கிறார்கள் திமுக பேச்சாளர்கள்? 2026 திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுமேயானால் தப்புவார்கள், இல்லை என்றால் சிக்குவார்கள். அதாவது இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேசினாங்க அப்படின்னாங்க, நீங்கள் அப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி மிரட்டுவீங்க, அவர்கள் மீது பல நடவடிக்கைகள் எடுப்பீங்க. சீமான் அவர்கள் இப்போ இப்படி பேசுகிறாரு, உங்களால் பதிலுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியுதா, துணிச்சலாக எதிர்கொள்ள முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. அதாவது அவர் நேரடியாக சொல்கிறது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் சமீபத்தில் முன்வைத்த கருத்துக்கள் திமுகவால் எதிர்கொள்ள முடியலை, திமுக அதற்கு பதில் சொல்ல திணறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் கட்சியவே தமிழகத்தில் ஒரு அரசியல்வாதி ஆட்டம் காண வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை டெல்லி வரைக்கும் பேசு பொருளாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். சரி, அப்படி திமுக அவருக்கு எந்த அளவிற்கு சீமான் அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். அதாவது பெரியார் அவர்களை வைத்து ஒரு பிம்பமாக கட்டமைத்து தான் திமுக இன்றைக்கு பெருமளவு அரசியலை செய்து கொண்டிருக்காங்க. அந்த அடிமடியிலேயே கை வைக்கக்கூடிய வேலையை தான் சீமான் அவர்கள் செய்திருக்காங்க. பெரியார் மண் கிடையாது, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண் தான் நேரடியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதாக இருக்கட்டும், பெரியார் அவர்களினுடைய பல்வேறு கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும், அது
இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புக்கு எந்த அளவிற்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு விவாத பொருளாக சீமான் அவர்கள் மாற்றியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சரி, இதனால் வந்து திமுகவிற்கு என்ன சிக்கல்? அவர்கள் பெரியாரை நாங்கள் தலைவராக கொண்டாடுகிறோம்னு சொல்லி சீமானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு எழலாம். ஆனால் சீமான் அவர்களே நேரடியாக ஸ்டாலின் அவர்களோ திமுக அமைச்சர்களோ பேசாத வரைதான் சீமான் அவர்களை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டில் வந்து வைக்க முடியும். ஆனால் இன்றைக்கு வந்து அது மாதிரி வந்து கண்டெயின் பண்ண முடியாமல் தான் திமுக தவிக்கிறாங்க. ஒருவேளை ஸ்டாலின் அவர்களோ இல்லை திமுக அமைச்சர்களோ சீமான் அவர்கள் நேரடியாக பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதற்கப்புறம் சீமான் அவர்களுடைய எதிர்வினை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து மூர்க்கமாக இருக்கும். ஸோ இந்த இடத்திற்குள்ள திமுகவினர் வந்து போகிறதுக்கு அவர்கள் தவிர்க்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு அவர்கள் நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியை ஒரு தனித்துவமான கட்சியாக மாற்றிருக்கு. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து டெல்லி வரைக்கும் கூட சீமான் அவர்களை உற்று நோக்குவதற்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக 2026 தேர்தலுக்கு முன்னாடி திமுகவானது தங்களுடைய நிலைப்பாட்டையே மாற்றும். இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து சொல்லும் பொழுது, பெரியார் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் பொழுது, திமுகவை வந்து இந்த மாதிரியான கார்னர் பண்ணக்கூடிய விஷயங்களை கருத்தில் ரீதியாக எதிர்க்கும் பொழுது சீமான் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்களாங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தையும் திமுகவினர் கையில் எடுத்தாங்க சில தினங்களுக்கு முன்னாடி. அண்ணாமலை வந்து பாராட்டுறாங்க, மாரிதாஸ் அவர்கள் வந்து பாராட்டுறாங்க, எச்ராஜா அவர்கள் வந்து பாராட்டுறாங்க, தமிழிசை அவர்கள் வந்து பாராட்டுறாங்க. அப்போ இவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஒரு அங்கமாக, வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் தானே சீமானுக்கு பின்னாடி பேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் திமுகவினர் தொடர்ச்சியாக சொல்லி வந்தாங்க. ஆனால் அதற்கும் சீமான் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். சில வாரங்களுக்கு முன்னாடி பாஷா அப்படிங்கிற நபர் வந்து கிட்டத்தட்ட கோவை சிறையில் வெகு நாட்கள் சிறையில் இருந்து மரணித்த ஒரு நபர். அவரினுடைய இறுதி சடங்கிற்கு சீமான் அவர்கள் நேரில் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்படி சீமான் அவர்கள் அந்த இறுதி சடங்கில் கலந்து கொள்ளும்போது பாஜகவிலிருந்து வந்த விமர்சனம் என்னவென்றால், சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டையே வந்து தீவிரவாத மாநிலமாக மாற்ற பார்க்குறாங்க, ஒரு தீவிரவாதிக்கு வந்து துணை போகிறாரு, இவருடைய அரசியல் கட்சியவே கலைக்கணும், இவர் வந்து இந்த மாதிரியான இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி வைப்பதற்கே தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை முன்வைத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இதே பாஜக தான். அப்படி இருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய விஷயத்துக்கு இஷ்யூ பேஸ்டாக தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கிறது வரும். நான் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது பாஜக என்னை எதிர்ப்பாங்க, இப்போ உங்களை எதிர்க்கும் போது என்னை பாராட்டுறாங்க அப்படின்னா அவர்களினுடைய எதிர்ப்பிற்காக நான் மாற்றி பேசவும் இல்லை, பாராட்டிற்காக நான் வந்து திட்டமிட்டு எதையும் செய்யவும் இல்லை அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களினுடைய கூற்று. மேலும் அவர் இன்னொரு கேள்வியும் வந்து முன் வச்சார். இப்போது நான் வந்து ஒரு இஸ்லாமிய தலைவரினுடைய இறுதி சடங்குகளாகவே கலந்து கொள்ளும் பொழுது என்னை வந்து பாஜகவினர் அந்த அளவுக்கு கார்னர் பண்ணுறாங்க, என்னை வந்து அந்த அளவிற்கு வந்து இழிந்து பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் திமுகவினர் யாராச்சும் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்களா? உங்களுடைய தரப்பிலிருந்து என்னை வந்து இது மாதிரி ஆதரித்து நீங்கள் பேசுனீங்களா? அப்போ கிடையாது. அப்போ உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்னை வந்து வளரவிடக்கூடாது, என்னை வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கே தவிர நீங்கள் வந்து என்னை வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய பிடிஎம் சொல்கிறது இதுக்கு மேலே எடுபடாது அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் இந்த ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்தும் ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காங்க. வலதுசாரி தலைவர்கள் ஆதரிப்பதனாலேயே நீங்கள் எங்களை இந்த கருத்தை சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தக்க ஆதாரத்தோடும் சீமான் அவர்கள் இதில் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். மேலும் இதில் சீமான் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம ரொம்ப நுணுக்கமாக வந்து நாம் பார்க்கணும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய அந்த ஒரு வெற்றிக்கான ஒரு ஃபார்முலாவாக இருக்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனாதன எதிர்ப்பு அப்படின்னு அவர்கள் சொல்லுவாங்க. குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பு கருத்தில் ரீதியாக சொல்லும்போது சனாதன எதிர்ப்பு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக 2 பேருக்குள்ள தான் வந்து போட்டியாக இது வரைக்கும் இருந்திருக்கு. அதிமுக திமுக அணிகளாக இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக பார்க்கும்போது ரெண்டுமே வந்து திராவிடத்தை தாங்கிய கட்சிகள் தான். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சனாதனம், ஒரு பக்கம் வலதுசாரி சிந்தனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இடதுசாரி அப்படிங்கிற அடிப்படையில் திமுக தான் அந்த போர்வைக்குள்ளே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு 3வது ஒரு சித்தாந்தமாக பெரிய அளவில் உருவெடுத்திருப்பது நாம் தமிழர் கட்சி. இந்த தமிழ் தேசியம் எந்த அளவிற்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்தை எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு இவ்வளவு நாள் வந்து கொக்கரிச்சிட்டு இருந்த திமுகவிற்கு ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழர் உருவாயிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இடதுசாரி சித்தாந்தத்தின் மீது பல முரண்களை வைத்துள்ள நபர்கள், திமுகவின் மீது பல அதிருப்தியை கொண்டு வர நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கட்சிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் பல காலம் வந்து இருந்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியான தொடங்கப்பட்ட பிறகும் சரி, சீமான் அவர்கள் இப்போ இந்த கருத்தியலை வீரியமாக முன்னெடுக்கப்படும் போதும் சரி, அவர்கள் நாம் தமிழரை நோக்கி வர்றாங்க கருத்தியல் ரீதியாகவே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு வந்து சனாதனமும் வேணாம், எனக்கு திராவிடமும் வேணாம் அப்படின்னு இருக்கிறவங்களே ஒரு பெரும் கூட்டம் இருக்காங்க அப்படிங்கிறத சீமான் அவர்கள் நிரூபித்து காட்டியிருக்காங்க. இப்போ சீமான் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி போய் இவ்வளோ வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னாக்க அந்த வாக்குகள் வந்து தமிழ் தேசியத்துக்கு விழுந்த வாக்குகளா இல்லை வேறொரு சிதத்துக்கு விழுந்த வாக்குகளாங்கிறது நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆனால் தனித்தே நிற்பதனால அவருக்கான வாக்குகள் தனித்துவமான வாக்கு, தமிழ் தேசிய அரசியலுக்கு விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நமக்கு தெரிய வருது. ஸோ இப்படியான சூழல் தான் இங்கே அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சித்தாந்தமாக உருவெடுக்குது. இது இரண்டு பேருக்குமே ஆபத்து. இது வந்து சனாதனத்திற்கும் ஆபத்து, இது திராவிடத்திற்கும் ஆபத்து அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பிஜேபி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி, அவர்கள் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தியில் முன்வைக்கும் பொழுது அந்த வாக்குகள் பாஜகவுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தையும், இதே திமுக வந்து அவர்கள் வந்து மதவெறி பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபி மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அந்த வாக்குகள் இங்கே வர்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் தான் இப்போ இவ்வளவு நாள் வந்து இருந்துச்சு. ஆனால் அதை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை இப்போ களத்தில் நாம் தமிழர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த பெரியார் விஷயத்தில் தொடர்ந்து இவ திராவிட சித்தாந்தத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடிய சீமான் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் மறுப்பு நாம் தமிழர் கட்சியினர் வந்து எந்த இடத்துலையுமே மிகப்பெரிய அளவில் அதை தூக்கி பிடிச்சது கிடையாது. குறிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெய்யியல் கோட்பாட்டை ஏற்றுதான் நாம் தமிழர் கட்சி வந்து பயணிக்கிறாங்க. அப்போ இது வந்து பார்க்கும் பொழுது ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸாகவும் இருக்குது. அதே நேரத்தில் எந்த விதமான ஒரு மூட நம்பிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கருத்தியலாகவும் வந்து இருப்பதனாலே இதில் வந்து பலராலையும் ஒரு அறிவுபூர்வமாக கேள்வி எழுப்பி பகுத்தறிவோடு செயல்படக்கூடிய ஒரு மெய்யியல் கோட்பாட்டை ஏற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியானது இருக்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று சித்தாந்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடவுள் மறுப்பு பேசக்கூடிய நபர்கள் வீட்டில் உள்ளவங்களே சாமி கும்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய புரிதல் என்ன, ஏன் வந்து பண்டைய தமிழர்கள் இந்த மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையை கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி ஒரு வரலாற்றோட பேசி அதை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அந்த வரலாறு அப்படிங்கிறது அறிவியலாகவும் வரலாறாகவும் மாறுகிறது. இது மாதிரி ஒரு மூட நம்பிக்கையாக இல்லாமல் இப்போ வந்து வலதுசாரிகள் பேசக்கூடிய விஷயத்தில் மூட நம்பிக்கை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அது தமிழ் தேசியமாக மாறுது. அப்படி இருக்கும் பொழுது பகுத்தறிவு பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், முற்போக்கு பேசக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவர்களும் தமிழ் தேசியத்தில் பயணிக்க முடியக்கூடிய ஒரு சூழலை சீமான் அவர்கள் களத்தில் அரசியலாக ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஸோ அந்த ஒரு கருத்தியல் போரினுடைய ஒரு தொடர்ச்சி, ஒரு நீட்சி தான் இன்றைக்கு வந்து பெரியார் அவர்கள் கிட்ட வந்து நிற்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் திராவிடத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக பெரியார் அவர்களை முன்னிறுத்தினீங்க அப்படின்னு சொன்னால், திராவிடத்தை நாங்கள் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணும்போது பெரியார் அவரையும் சேர்த்தே நாங்கள் வந்து எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்கிற நிலைப்பாடு தான் சீமான் அவர்களினுடைய ஒரு ஒற்றை நிலைப்பாடு. ஸோ இந்த இடத்துல தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஜம்பை வந்து எடுக்கிறாரு. பெரியார்கள் எதிர்ப்பதன் மூலமாக ஒரு பக்கம் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் அதைவிட அதிக அளவிலான ஒரு ஆதரவு தளமும் சீமான் அவர்களுக்கு உருவாகுது. இது அடுத்தடுத்த தேர்தல் களங்கள்லையும் சீமான் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக உருவெடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இன்றைக்கு வந்து எப்படி வந்து டாக் ஆஃப் த டவுனா டாக் ஆஃப் த கண்ட்ரியை வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மாறியிருக்காங்களோ, இது அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் நிச்சயமாக எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி வரக்கூடிய தேர்தல்களில் கருத்தியல் ரீதியாக எந்த அளவிற்கு ஆழமாக பேசி மக்களுடைய ஆதரவை பெற்று வாக்குகளை வந்து குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.